வணக்கம் நண்பர்களே. கேரளா லாட்டரியில் இன்றைக்கி 21ஆந்தேதி ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். அதை வச்சு நம்ம அடுத்த நாள் ரிசல்ட்டை கணிக்க முயற்சி செய்யணும். இவங்க 4, 8, 1 கொடுத்துருந்தாங்க. இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது இந்த ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் வந்து இங்கே இறங்கியிருக்கு, சைடில் இறங்கியிருக்கு. சரிங்களா? அடுத்து 8 + 1 9. 8 + 1 வந்து பி போர்டு 9. அடுத்து 8 - 1 சி போர்டு 7. சரிங்களா? ஒரு இடத்துல கூட்டி வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல குறைச்சி வச்சுருக்காங்க. ஒன்றுன்னு வர்ற நாள் இவங்க கொடுக்க டிப்ஸ் படி பார்க்கும்போது 1ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த நாள் வந்து இந்த கால்குலேஷன் தான் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாளைக்கும் 1 வச்சு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போது இவங்க இங்கே 1 கொடுத்துருக்காங்க. பழையபடி நேற்று கொடுத்த அதே மாதிரி இங்கேயும் 1 கொடுத்துட்டாங்க. இப்போ 22ஆந்தேதிக்கு இதுலேருந்து கால்குலேஷன் எடுக்கணும். அப்போது இந்த 2 போர்டு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 3 + 1 இந்த இடத்துல 4 இறங்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த போர்டு ஸ்ட்ரைட் ஆகலாம். ஒரு போர்டு இருக்கணுங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல 3 இறங்கலாம். சரிங்களா? அப்போது அடுத்து சி போர்டு பார்க்கும்போது 3 - 1 இந்த இடத்துல 2 இறங்கலாம். அல்லது 3 + 1 4 இறங்கலாம். சரிங்களா? அப்போது ஏ போர்டு என்ன இறங்கும்? ஏ போர்டு வந்து 1 7 வச்சாங்கன்னா 7க்கு ஆப்போசிட் வந்து 2 இறங்கணும். அப்படி இல்லைன்னா 4 இறங்கணும். இல்லைன்னா 7 இறங்கணும். நம்ம கணக்கில் நாளைக்கு வர்ற நம்பர் பெரும்பாலும் 2, 3 நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் என்ன வருது கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து இன்னொரு கேசிங் பார்த்துடலாம். இவங்க வந்து இந்த 4 போர்டில் ஒரு போர்டு இருக்கும். நம்ம 2, 3, 4 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இங்கே வந்து 2ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா? 8 - 6 2 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இங்கே 2க்கு 7க்கு 2 இறங்கலாம். இந்த 4 வந்து சைடில் இறங்கலாம். சரியா? அப்போ பி போர்டில் என்ன வரும்? இங்கே 7 - 4 பி போர்டு 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம 3D 4D நன்றி வணக்கம்.